இது வரைக்கும் நீங்கள் ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் குணா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ். மார்க்கெட்டில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற வண்டி, ரொம்பவும் டிமாண்டான வண்டி. ஸோ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஹையாக தான் அந்த வண்டி சொல்லுவாங்க. டிசைர் டிஆர்ஸ்லாம் என்ன மார்க்கெட் போகுது, அதே அளவுக்கு ஈக்குவலாக டு அந்த ஹோண்டா அமேஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தாறுமாறான வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த வண்டியை வந்து லைவாக ஷூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ப்ரீவியஸாக பட்ட Hyundai xcentம் பார்த்தீங்கன்னா இதே ஷோரூம் கண்டிஷன் வெஹிக்கிள் தான். ஸோ அதான் லைவாக ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வெஹிக்கிளும் சேம் அதே மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த Hyundai xcent வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வண்டி வீடியோவும் பாருங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டு ஷோரூம் வெஹிக்கிள் தான். அதுவும் அது ஒயிட் கலர், இது வந்து மெரூன் கலர். சரி, ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா அந்த வண்டியை பற்றி இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா அமேஸ். அமேஸ்னாலே உங்களுக்கே தெரியும், நல்ல தாறுமாறான வண்டி, தாறுமாறான மைலேஜ் கொடுக்குற வண்டி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2015 மாடல், 2015 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இது ஃபியூல் டைப் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின். ஸோ மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23+, அதாவது 23க்கு மேலே வித் ஏசிக்கு உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னென்ன ஃபியூச்சர் வருங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ளேருந்தே பார்த்தீங்கன்னா 2 மிரரையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டன் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஃபியூச்சர் இந்த வண்டியில் வரும். ஸோ அடுத்து இந்த வண்டியோட கிலோமீட்டர் பொறுத்த வரைக்கும் 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிள் இருக்குது. A to Z கம்பெனி மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 0 to இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோண்டா ஷோரூம் ரெக்கார்டோட வண்டி இருக்குது. ஸோ இன்னொன்று முக்கியமாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 6 month இன்ஜின் வாரண்ட்டி அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யாருமே யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்ங்கிறனால உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக 6 month வந்து அன்லிமிட்டட் வாரண்ட்டி தராங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கிலோமீட்டர் ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 6 month வந்து ஃபுல் வாரண்ட்டியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வந்து பார்க்க செம்ம லுக்காக கிளாஸியாக இருக்குது, செம்ம கலர் ஃப்ரெண்ட்ஸ். அமேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அமேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 94 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு தான் பேர். பட் வண்டி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 year, அதாவது 2 வருஷம் வெஹிக்கிள் எவ்வளோ புதுசாக வச்சுருப்பாங்களோ ஸோ அதே கண்டிஷனில் தான் வண்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்னால் மட்டும்தான் இது 5 வருஷம் வெஹிக்கிள் மாதிரி தெரியுது. பட் நீங்கள் ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 6 months 7 months வெஹிக்கிள் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் வருங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடும். ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 4மே பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக்கிங் வந்து ரிமோட் கண்ட்ரோலோட உங்களுக்கு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்து ஏர்பேக் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்குது. 2 ஏர்பேக் வண்டியில் வந்துடும். டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவருக்கு 2 ஏர்பேக் அவைலபிளாக இருக்குது. ஹை குவாலிட்டி லெதர் சீட் வண்டிக்கு வந்துடும். கட்மேட் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளேருந்தே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோலோட இருக்குது. ஏன்னா இது டாப் மாடல் SS டைப்பும்பாங்க, 1.5 SS டைப்பு. ஸோ வந்து ஃபுல் கண்டிஷனில் வண்டி இருக்குது. டியூப்லெஸ் டயர் தான். 5 பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஸ்டோன் டயர் தான் போட்டிருக்காங்க. ஒரு 75 to 80% நல்ல கிரிப்போட டயர் கண்டிஷன் இருக்குது. ஸோ வண்டி நான் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே பார்த்துட்டேன். ஒரு 120 130 வரைக்கும் வண்டி நான் ஓட்டி பார்த்துட்டேன். வண்டி ஸ்மூத்தாக ரன் ஆகுது. ஏசி பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்குது ஏசி பர்ஃபார்மன்ஸ். வித்தின் 2 seconds பார்த்தீங்கன்னா நீங்கள் 0.2 வச்சாலே அந்தளவுக்கு ஏசி ஃப்ரீஸ் ஆகிடுது வண்டி. அந்தளவுக்கு ஏசி பர்ஃபார்மன்ஸ் 100% கூலிங் ஆகுது. ஸோ ரைடிங் கம்ஃபர்ட்டு, கிளச்சு, கியர் எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு செலவுமே இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் நார்மல் இன்சூரன்ஸ் தான் வண்டியில் போட்டிருப்பாங்க. கம்பெனி மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள்ங்கிறதுனால பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பம்பரில் நீங்கள் நார்மலாக பெயிண்ட் பண்ணணும், டச்சப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன் எந்த ஒரு டச்சப்பு, எந்த ஒரு பாடி ஒர்க்கு, பெயிண்ட் ஒர்க்கு எதுவுமே கிடையாது. வண்டி வந்து 100% ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியே. அடுத்து இந்த வண்டியில் லோன் பெண்டிங் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பேப்பர்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபினான்ஸில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு லோ இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 75 to 1 lakh நீங்கள் கையிலேருந்து போடுற மாதிரி இருக்கும். பேலன்ஸ் நம்ம ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வண்டியில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஹைட்டாக இருக்கீங்க இல்லை ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா தாராளமாக ஹைட் அட்ஜஸ்ட் பண்ண அப் அண்ட் டவுன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நியூ amaron பேட்டரி, க்ரீன் amaron பேட்டரி 2 வருஷம் வாரண்டியோடு இருக்குது. இன்சூரன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 year பம்பர் டு பம்பர் ஃபுல் இன்சூரன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனியில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எந்த ஒரு ரூபா கூட அந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம். ரெடி டு டிரைவ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ப்ளஸ் வாரண்டியோட யாருமே தர மாட்டாங்க. பட் நம்ம தரப்பில் தாராளமாக ஹோண்டா ஷோரூம் வாரண்டி நமக்கு தரோம்.
ஸோ இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்பலாம் யூஸ் பண்ணி வரீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 லேக்குள்ளே நல்ல வண்டி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த வண்டி சூஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் டிசைர் இட்டியோஸ் அந்த மாதிரி நீங்கள் போகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வண்டி நீங்கள் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கும். பிகாஸ் நான் எல்லா வெஹிக்கிளுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை வைஸ் பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் நல்ல வேல்யூ ப்ளஸ் வந்து நல்ல ஜென்யூனாக ஓட்டின வண்டி சிங்கிள் ஓனர் ஷோரூம் கண்டிஷன் வண்டி மட்டும் தான் நம்ம சேனலில் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்ல ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி நான் 8% எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறேன். வண்டியில் ஹோண்டா மியூசிக் பிளேயர் உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஸ்பீக்கரோட வருது. ஸோ மியூசிக் கேட்குறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன், ரொம்பவே அவுட்புட்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஏசி பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வித்தின் 2 செகண்டில் வண்டி ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிடுது. அந்தளவுக்கு செம்ம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டி. ஸோ இன்னும் சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் போயிட்டுருக்கு. ஸோ நீ தாராளமாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இந்த வண்டியை புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாரண்டியோட கிடைக்கிறது கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவும் நீங்கள் போட்டு குழப்பிட்டு இருக்க வேணாம், கண்ணை மட்டும் இந்த வண்டி எடுக்கலாம். நான் வந்து சஜஷன் பண்ணுறேன், வண்டி வந்து ரொம்பவே 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்னா தாராளமாக நீங்கள் ஒரு மெக்கானிக் அழைச்சிட்டு வந்து தாராளமாக அந்த வண்டியை செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் தான் இருக்குது வண்டி. ஸோ நீங்கள் டேட்டா கும்பகோணம் வந்தீங்கன்னா தாராளமாக அந்த வண்டியை பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். டெஸ்ட் ட்ரைவ் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 lakhs சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2015 சிங்கிள் ஓனர் கம்பெனி மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் 6 month வேரண்டி இவ்வளோது கொடுத்தும் 5 lakhங்கிறது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் சொல்கிற மாதிரி நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தாராளமாக குறைச்சி பேசிக்கலாம். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ நான் எல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிங்க. நான் சொல்கிறதே எப்போவுமே நம்ம வீடியோவில் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்யூன் வெஹிக்கிள் ப்ளஸ் கம்பெனி மெயின்டெனன்ஸ் ஷோரூம் வண்டி மட்டும் தான் நான் போட்டுட்ருக்கேன். ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எப்போவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். கோட்டிங் ரேட்டே நம்ம வந்து ரீசனபிள் ரேட் தான் கோட் பண்ணுவோம். பட் நேட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக நான் குறைச்சி பேசி உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரீசனபிள் ப்ரைஸ் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணாதே, மேலே உள்ள நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்குது, கால் பண்ணுங்க, என்கொயரி பண்ணுங்கள், தாராளமாக புக் பண்ணி தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.